ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச் வின் 3 வின் ஸ்டார் 3 விசஸ் தெற்கு இதில் டாஸ் பண்ணால் 3 ஃபீலிங்ஸ் வச்சுருப்பீங்க தெற்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அறிபறேன் முதல் பால் லேட் கெடுக்க போனாங்க கிக்ரா ஃபுல் ஃபேஸில் டாட் பாலும் மாறி இருக்குது டாட் போல் செகண்ட் ஒன் பவுலிங் இல்லை அஜய் ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ஏரி கேம்டைன் பார்த்து தெளிவாக முன்னாடியே குத்துறாங்க இந்த தடவை ஒயிட் கொடுத்துட்டாங்க அம்பையர் வெளியே போயிருக்கல எனக்கு வெளியே செகண்ட் பாக்ஸுக்கு வெளியும் போயிருக்கு செகண்ட் பவுலரி இந்த தடவை அப் டேக்கிங்லேருந்துக்கான ட்ரை கிக்ரா வந்திருக்கு இன்சைட் எஜ்ஜில் கீப்பரை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க டாட் போல் அடுத்த பந்து அகைன் அப் டு ஆக்கரை தெளிவாக எடுத்தாங்க கவரில் தெரிச்சு போயிருந்து கூட சொல்லலாம் கேப்பில் ஃபீல்டர் தலையை தாண்டி நல்ல ஸ்டாப் பயனார் லைனில் ரன்னிங் பிட்வீன் ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓவர் த்ரோ மாதிரி இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துடும் கண்டிப்பாக குயிக்கராக ஓவர் த்ரோவனால 3வது மாதிரி இருக்குது ஈஸி 3 நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணி அப் டு ஆக்கிங் வந்தில் பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்க கூட சொல்லலாம் இங்கே டாட் பால் லாஸ்ட் 2 கடைசி 2 அப் டு ஆக்கிற தெளிவாக ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க பேஸுக்கு ஏற்ற மாதிரி பேட்டை வேகமாக ரியாக்ட் பண்ணாங்க கூட சொல்லலாம் ரன்னிங் இப்படின்னு பார்ப்போம் நல்ல த்ரோ சிங்கிள் முதல் ஓவரோட கடைசி பந்து லாஸ்ட் ஒன் மோர் சிங்கிள் அறிவழகன் அப் டு ஆக்கிற பாக்ஸில் தெளிவாக செகண்ட் டாட் பவுலர் லாஸ்ட் இந்த டாட்டோட இங்கே ஓவரையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க அஜய் பவுலிங் ஒரு முடிவில் 5 ரன் அடிக்காங்க எதுவும் விக்கெட் இழக்காமல் எம்எம்ஏ தெற்கு செகண்ட் ஓவர் ஷாட்னா பவுலிங் இல்லை பிரபு செகண்ட் ஓவர் ஸ்கோர் ஏரி கேம்டை பெரிய ஷாட்டுக்கு போனாங்க எக்ஸ்ட்ரா கவரில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் த ஃபீல்டர் அஜய் நல்ல ஸ்டாப் கூட நல்ல த்ரோ வாட்டர் த்ரோ இங்கே சிங்கிளாக மாறி இருக்குது சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஸ்லோவராக தூக்கி போட்டாங்க பேட்டில் நிற்கிறதுக்கு நல்ல டேக்கன் கூட அஜய் இங்கே விக்கெட் அடுத்த பந்து அப் டு ஆக்கிலேருந்தில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே லெக் பை இல்லை அப்படின்னா போல்டு நேரம் பதம் பார்த்துருக்கும் சிங்கிள் கிடச்சிருக்கு சிங்கிள் அடுத்த பந்து அந்த தடவை சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சான்ஸ் ஃபார் பவுண்டரி அண்ட் பாப்பா கிக்ரா போயிருக்கு ட்ராவல் ஆயிருக்கு பவுண்டரி இந்த இன்னிங்ஸில் வர முதல் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இந்த தடவை சரியான கணக்கில் டாப் ஆச்சு உச்சி பந்து ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல நல்ல டேக்கன் பாரி ஹைட்டு போனதை பார்த்து ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி பாலுக்கு ரியாக்ட் ஆகி கேட்சையும் எடுத்துருக்காங்க நல்ல டேக்கண்ணா லாஸ்ட் 1 மோர் செகண்ட் ஓட கடைசி பந்து ஸ்ட்ரைக்கிங்கில் நியூ பேட்ஸ்மேன் அருண் ஸ்ட்ரைக்கில் வெட்டு லேட் கெடுக்க போனாங்க குயிக்கராக வந்திருக்கு நல்ல ஸ்டாப் கீப்பர் டாட் பால் அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரே முடிச்சு கொடுத்துருக்காங்க பிரபு 2 ஓவர் முடியல 11 ஆடிருக்காங்க எம்எம் தெற்கு இது வரைக்கும் நல்லாவே டிஃபெண்ட் பண்ணிக்காங்க கூட சொல்லலாம் ஒரே ஒரு பவுண்டரிஸை விட்டு கொடுத்தாலும் ரெமினிங்கில் இப்போ அந்த சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க 2 பவுலருமே தேர்ட் ஓவர் ஸ்டாப்னா அஜய் அவருக்கான 2வது ஓவர் நினைக்கிறேன் ஆப்டா கேந்திர வித்தே கொடுக்காத பந்து வச்சு கேப்பில் தான் போகும் ஸ்ட்ரெயிட் த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் ஸ்பைடி சிங்கிள் அடுத்த பந்து ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணாங்க நல்ல ஒரு லைனில் லென்த்திங்க அஜய்கிட்டேருந்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இந்த தடவை நோ பாலான்னு பார்ப்போம் பெஸ்ட் கால் நோ பால் டேரெக்டாக கால் பண்ணியிருக்காங்க ஆனால் வெளியே போயிருக்கு ஒயிடுன்னு தான் நினைக்கிறேன் நோ பால் கால் பண்ணிட்டாங்க இந்த பால் இலவச பந்து போன பால் ஒரு நோ பால் ஃப்ரீ ஹிட் பால் இலவச பந்து அண்டர்லேயே வந்திருக்கு கீப்பர் மிஸ் பண்ணி பேக்கப் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க பெஸ்ட் கால் ஒயிட் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகும் இந்த ஸ்டெப் அவுட் பண்ணி டவுன் த ட்ராக்கில் கவரில் தெரிச்சு போயிருக்கு ஸ்டாப் பண்ண முடியுமா நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபீல்டர் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம் ஓடி இருக்கப்பட்ட 2 அடுத்த பந்து ஏரி கேம்டே நின்னாங்க உட்லத்தில் டாட் பாலாகவும் மாறி இருக்குது டாட் பால் வாட்டர் டெலிவரி குவிக்கர் டெலிவரி இங்கே அஜய்கிட்டேருந்து நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணாங்க வெளியே போயிருக்கு கண்டிப்பாக ஓய் அடுத்த பந்து அண்டரில் குவிக்கராக வந்திருக்கு ஃபுல் ஃபேஸ் லைன் அண்ட் லென்த்தில் டாட் பால் லாஸ்ட் ஓவர் கடைசி பந்து செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் அவுட்லந்தில் டாட் பால் அகைன் பேக் டு பேக் டாட்டாஸோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க அஜய் 3 ஓவர் முடியல 18 ஆடிருக்காங்க பால் டு பால் வந்திருக்கு இது வரைக்கும் நல்லாவே டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க 3 பேட்டிங் சைடில் பால் டு பால் தான் வந்திருக்கு இன்னும் மச்சின பவுண்டரிஸும் தேவை ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட்னா ராகுல் முதல் பாலே அப் பேக்கிங்கில் நல்லா ஸ்டாப்புங்க பேக்கப் கீப்பர் சொல்லி பேக்கப் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் செகண்ட் ஒன் ஐந்தரை ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஹைட்டு போயிருக்கு கேட்ச் எடுக்க முடியுமா வாட்ச் பண்ணி எடுக்கிறது கஷ்டம் கொஞ்சம் கேட்சை டேக்கன் இல்லை கேட்ச் ட்ராப் ஆகி பவுண்டரி போயிருக்கு நினைக்கிறேன் அடுத்த பந்து ஐந்தரை சார்பாக ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க கேப்லையும் போயிருக்கு நல்ல டேக்கன் லைனில் தினேஷ் கொஞ்சம் லேட் த்ரோ 2வது மாதிரி இருக்குது ஈஸி 2 ஓடி எடுக்கப்பட்ட 2 லாஸ்ட் 3
டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய கடைசி 3 பந்து பிஎந்த ஸ்டெம்ஸில் தப்பான பால் கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. பவுண்ட்ரி போயிருந்தாங்க நினைக்கிறேன். பவுண்ட்ரி பேக் டு பேக் இந்த ஓவரில் ஒரு 6-4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன். லாஸ்ட்டு மோர் 5 தடவை குத்துறது நல்லாவே திரும்பி இருக்குது, ஆனாலும் வெளியே போயிருக்கு. ஒயிட் லாஸ்ட் 2 கடைசி 2 ஆப் பேக்கரில் வித்த பந்து வச்சு இந்த தடவை கீப்பரை போய் ஸ்டாப் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எல்லா ஃபீல்டருமே நாங்கள் இருக்காங்க. நல்லா ஸ்டாப் ரன் அப்படின்னு பார்ப்போம். தப்பான த்ரோ பேக்கப் மிஸ் பண்ணி இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துடும் நினைக்கிறேன். வந்திருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2 இன்னொரு ரன்னுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ரன் பார்ப்போம். அங்கே ரன் அவுட். லாஸ்ட் 1 மோர். ஷார்ட் பால் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் ஐஎன்ஆர் அட்லாஸ் இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. வின்ஸ்டார் 3 4 ஓவர் முடியல 35 அடிக்காங்க. 36 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. வின்ஸ்டார் 3 36 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முத்து மற்றும் பிரபு ஸ்டேகிங்கில் முத்து நான் ஸ்டேகிங் பிரபு ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ராஜா பாண்டி முதல் பால் கவர் பண்ணல. டாட் பால் செகண்ட் ஒன் ஆப் டூ தரையோட தெரியாத நாங்கள் கேப்பில் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் மிஸ் ஃபீல்ட் ஆகிருக்கு. அங்கே ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். ஈஸி 2 ஓடி எடுக்கப்பட்ட 2 அடுத்த பந்து தேர்ட் ஒன் ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணாங்க. இந்த தடவை உள்ளே தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அம்பேர்ஸ்கால் டாட் பாலும் கொடுத்துருக்காங்க. டாட் பால் அடுத்த பந்து ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாகவே பேருக்கு ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா. நல்லா டேக்கனுங்க லைனில் நாங்கள் ஆப்பில் விக்கெட் நல்லா இருந்தா முத்து இப்போ ஆட முடியுது வெளியே ஸ்டேகிங்கில் நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். லாஸ்ட் 2 முதல் ஓவரோட கடைசி 2 ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. இன்சர்ட் ஆச்சு உடம்புல போட்டு ஸ்டெம்பு கிட்டே தான் விழுந்துச்சு. அம்பேர்ஸ்கால் டாட் பால் பேக் டு பேக் டாட்ஸை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டார்ட்டாக இருந்துருக்கு. பாச்சு ஸ்டார்டிங்கே தக்கி தருறது லாஸ்ட் 1 மோர். ஸோ அப் டு ஆக்கிற தரையோட தர தரலாங்க கேப்பில் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் தான் நினைக்கிறேன். அங்கே அவுட் ஃபீல்டு கொஞ்சம் அன்னிவனாக இருந்திருக்கு. பிச் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். குத்தி ரன்னிங் பிட்வீன் ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓவர் த்ரோவும் மாறி இருக்குது. பேக்கப் மிஸ் பண்ணி இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஓடிடுவாங்க கண்டிப்பாக. 3 ஓடிட்டாங்க. அகைன் பேக்கப் அந்த பேக்கப்பை மிஸ் பண்ணி அகைன் இன்னொன்று கிடச்சிடும். 4 ரன் முழுசாக ஓடியே எடுத்துருக்காங்க. 2 பேரும் யங்ஸ்டர் கொஞ்சம் ரன்னிங்கில் ரன்னிங் பிட்வீன் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் பவுலருக்கு. ஏன்னா கம்மியான ஸ்கோருக்கு டிஃபெண்ட் பண்ணி இருக்கும்போது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் மேட்ச் எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு முடிவில் 6 ரன் அடிப்பாங்க. 1 விக்கெட் இருந்து வின்ஸ்டார் 3 செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ராம் செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பால் பிகேன் இந்த ஸ்டெம்ஸில் ஒரு ஒய்டு நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபீல்டரில் கீப்பர். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி பிகேன் இந்த ஸ்டெம்ஸில் எடுத்து தான் விட்டாங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பா குயிக்கராக போயிருக்கு. பவுண்டரியும் கிடச்சிருக்கு. பவுண்டரி தப்பான பாலை கரெக்டாக ரியாக்ட் பண்ணி எடுத்து விட்டாங்க. அதுக்கேற்ற பலனும் கிடச்சிருக்கு கூட சொல்லலாம். இங்கே பிரபு பேட்லேருந்து வந்த முதல் பவுண்டரி இன்னைக்கு இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து அப் டு ஆக்கிற தெளிவாக டிரைவுக்கு போனாங்க. கேப்லையும் போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் லேசியாக வந்திருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் 2 கண்டிப்பாக குயிக்கராக ஓடிடுவாங்க யங்ஸ்டர்ஸ். ஈஸி 2 பேக்கப் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓடி இருக்கப்பட்ட 2 கடைசி 2ன்னு நினைக்கிறேன். இந்த ஓவரோட கடைசி 2 செகண்டில் பிரபு செட்டில்டு பேட்ஸ்மேன். பிகின் ஸ்டெம்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ஸ்டெம்பை பார்த்து கொடுத்துருக்கு. விக்கெட் நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் பிரபு இப்போ ஆட பண்ணது வெளியே. அடுத்த பந்து ஸ்டெகினில் அஜய் நியூ பேட்ஸ்மேனா அண்டர்லேயே வந்திருக்கு. இந்த தடவை ஃபுல் பேக்கில் இருந்து டாட் பால் லாஸ்ட் மோர் டவுன் த ட்ராக் போய் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணி எடுத்தாங்க. சான்ஸ் பால் நல்ல டேக்கன் அருண் அங்கே லைனில் நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச் கூட. விக்கெட் அந்த முதல் பாலே இப்போ ஆட பண்ணது வெளியே. அஜய் அந்த முதல் பாலே ஆட பண்ணது வெளியே போகிறாங்க. முக்கியமான விக்கெட் ஏழையாக பெரிய பேருக்கு கூட சொல்லலாம். லாஸ்ட் 1 மோர் இந்த ஓவரோட கடைசி வந்து ஸ்டேகிங்கில் விஜய். லாஸ்ட் 1 மோர் 5 தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் மச்சினே பவுண்டரிஸ் தான் தேவை மேட்ச் எடுத்துக்கணும்னா நல்ல ஸ்டாப் கூட டாட் பால் அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஏபி ராம் 2 ஓவர் முடிவில் 13 ஆடி இருக்காங்க. இது பண்ணல 12க்கு 23 ஆடணும். முதல் பாலே அப் டு ஆக்கிங் நேரத்தில் பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டக்கிங் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பவுலிங்கில் ராஜபாண்டி அவருக்கான செகண்ட் ஓவர் அண்டர்லேயே வந்திருக்கு. இந்த தடவை நல்ல ஸ்டாப் கீப்பர் டாட் பால் பேக் டு பேக் டாட்டாஸ். நெக்ஸ்ட் ஒன் டவுன் த ட்ராக் போய் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தரையோட தரையாக போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் யாரும் நல்ல ஸ்டாப்புங்க. நல்ல ஃபீல்டரும் கூட நல்ல த்ரோ. ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். பவுலிங் இல்லை பவுலர் அங்கே சிங்கிளாக மாறி இருக்குது. சிங்கிள் அடுத்த பந்து ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. ஸ்டிக்கிங் மேலே தான் வந்திருக்கு. டாட் பால் பேக் டு பேக் டாட்டாஸை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் மேட்ச் ஓவரில் கடைசி 2 இங்கே போயிடுச்சோம்னா ஐயனார் போன பால் ரிட்டையர்ட்டில் வெளியே போயிருக்காங்க கூட சொல்லலாம். அஜய் இங்கே பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணாத பட்சத்தில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். நல்லாவே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதனால் டாட் பாலை மாறிடும். டாட் பால் லாஸ்ட் 1 மோர் பெரிய இஷ்டத்துக்கு போனாங்க. அண்டர்லைன் இருக்குது ஃபுல் பேக்கில் இருந்து டாட் பால் கிளாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ராஜபாண்டி
அப்போது ஃபோர்த் அவுட் ஷாட்னா அஜித் மீதமில்ல 6க்கு 22 ஆடணும். ஸ்டெக்கிங்கில் சுரேஷ் முதல் பாலே தரையோட தரையாக போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வித ஃபீல்டர் நல்ல ஃபீல்டரும் கூட அருண் ரன்னிங் பின் ஓடி எடுக்கப்பட்ட 1. 5க்கு 21. ஸ்லோயரை கரெக்டாக வாட்ச் பண்ணி எடுத்தாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் சான்ஸ் போகும். நல்ல டேக்கனுங்க ஒன்னில் மினித் விக்கெட். அதனால் இந்த ஐயனார் இப்போது ஆட்டம் பண்ணி வெளியே பிக் ஹிட்டர். அடுத்த பந்து ஸ்டெக்கிங்கில் முத்து நியூ பேட்ஸ்மேனா வீனஸ் ஸ்டம்ஸில் உடம்பு உடச்சிட்டு வந்திருக்கு. டாட் பால் நெக்ஸ்ட் ஒன். ஸ்லோயரை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்திருக்காங்க. சான்ஸ் ஃபார் 1 ஸ்லோ பவுண்டரி முத்து பேட்லேருந்து வந்திருக்கு. லாஸ்ட் 2 more innings ஓவர். இங்கே ஆல்ரெடி மேட்ச்குள்ளே வந்துட்டாங்க. எம்எம்ஏ தெக்குது கடைசி 2 உரசிட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தடவை கரெக்டாக வாட்ச் பண்ணி எடுத்து தான் விட்டாங்க. ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் டாட் பால். மீதமில்ல 1க்கு 15 சம்திங் ஆனும். இங்கே மேட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எம்எம்ஏ தெக்குது கடைசி 1. அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. எம்எம்ஏ தெக்குத்திரு வெல் பிளேட் பை வின்ஸ்டார் 3.